ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ் நான் தான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3ோட எபிசோட் 8 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? ஓப்பனிங்லேயே நம்ம ஜாய்சன் ஹாப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களை தேடி தான் காரில் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இந்த பக்கம் மாலை காட்டினா நம்ம எல்லோட காலில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுல, உள்ளுக்குள்ளே ஏதோ ஊறதை பார்த்துட்டு அவங்களும் பயப்படுறாங்க. இவர் எல்லாமே கத்திக்கிட்டு இருக்கா. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜானதன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை சூடு பண்ணி காயத்தை கிழிச்சு காயத்துக்குள்ளே கைவிட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அது அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் எல்லை வந்துட்டு இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் பவரை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியை அப்படியே வெளியே எடுத்துட்டா. அவள் அவ்வளோ வழியோடு வெளியே எடுத்து தூக்கி போட்டுறா. தூர போய் விழுந்து அது ஊர் எஸ்கேப் ஆக பார்க்குது. டக்குன்னு யாரோ வந்து அது காலில் மிதிச்சிட்றாங்க. யாரோன்னு பார்த்தா நம்ம ஹாப்பர், ஜாய்ஸ் முரே அவங்களையுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கட் பண்ணி ரைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 8 த பேட்டில் ஆஃப் ஸ்டார் கோட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாத்துக்குமே மற்ற எல்லாருக்கும் என்னென்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்றதை எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மைண்ட் ஃப்ளேயர் ஒரு பெரிய ஸ்பைடர் மாதிரி மான்ஸ்டரா மாதிரி இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே போகிற ரூட் எப்படி அப்படின்றத முறைக்கு இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா எரிக்கா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் உங்களுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்காக நம்ம எரிக்காவும் டெஸ்ட்னு சேர்த்து ஹாப்பருக்கு நேவிகேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க எந்த வழியாக போனோம் அப்படின்னு. ஹாப்பர், ஜாய்ஸ் முரே 3 பேரும் உள்ளே போய் தடுக்க ட்ரை பண்ண போகிறாங்க. அண்ட் இப்போ வெளியே அந்த கார் இருந்துச்சுல, அந்த கார் எடுத்துகிட்டு போய் தான் பார்த்தீங்கன்னா மலை மேலே அந்த செருப்ரோ வச்சிருக்கால ஒரு டவர், அந்த டவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டஸ்டின், எரிக்கா, ஸ்டீவன், ராபின் 4 பேருமே போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அதை ஆக்டிவேட் பண்ணாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இப்போ அங்கேருந்து அந்த டாடோட வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இனிமேல் இது டாட் ஃபாதர் இல்லடா, இதுக்கு ஸ்டீவ் தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அண்ட் இப்போ எல்லாருமே அண்ட் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக நம்ம மைக்கும் மேக்ஸும் போயிட்டுருக்காங்க. மற்ற பசங்களுமே அங்கே தான் போகிறாங்க. ஹாப்பர், ஜாய்ஸ் அண்ட் முரே இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஜானத்தன் வெளியே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டியை திறந்து பார்க்குறான். உள்ளே இந்த இக்னிஷன் கேபிளை காணோம். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தூரத்தில் ஏதோ ஒரு காரை யாரோ முறுக்க சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம பில்லி அவன் காரோடு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சிலேட்டரை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கான். இவங்களை வெளியே ஓடக்கூடாதுன்றதுக்காக வந்து எடுத்துட்டு இருக்கான். எகைன் ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸை காட்டினா அவங்க இப்போ கீழே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்களே லிஃப்ட் மூலமாக. கீழே வந்துட்டு இப்போ அந்த முறையை எப்படியா அவங்க கிட்ட இருக்கிறவங்கிட்ட பேசி எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா சமாளிக்க ட்ரை பண்ணுறான். ஹாப்பர் குறுக்கு வந்து போட்டுன்னு அத்தனை பெரிய சுட்டு போட்டுறாரு. அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு இப்போ மாரேஷில் உள்ள உருவிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஸ்டீவன் டஸ்டின் டீமுக்கு வந்து அவங்க மலை மேலே இருக்க அந்த செர்ப்ரோக்காக காரை டேரெக்டாக மலை மேலே கொண்டு போய் வச்சு செர்ப்ரோ ஆக்டிவேட் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ள இருக்கிறவங்களுக்கு இக்னிஷன் கேபிள் வேணுன்றதுக்காக அந்த இன்னொரு கார் இருக்குல்ல, எள்ளு தூக்கி போட்டாலே அந்த கார்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அது இவனுங்க பவர்ட்டி போட ட்ரை பண்ணுறானுங்க, முடியல. இப்போ பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அவளாலையுமே யூஸ் பண்ண முடியல. அண்ட் அகைன் ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ்க்கு தான் முறை எப்படியா அங்கே இருக்கிறவங்கிட்ட ரஷ்யனில் பேசி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த வால்ட் மூலம் எப்படி அந்த கீ இருக்க இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க காரை புரட்டி போட்டாங்க. எல்லாரும் பண்ண முடியல போல். அவங்களே ஏதோ பண்ணி காரை புரட்டி போட்டு உள்ள இந்த இக்னிஷன் கேபிளையுமே எடுத்துடுறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோகோலா கேன் ஒன்று இருக்குல்ல, சின்ன டின்னு, அந்த டின்னை அவரோட மைண்ட் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நசுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி அதை பர்ஃபெக்டாக பண்ணவளால் இப்போ பவர் பண்ண முடியல. ஸோ அவரோட பவர் பிளாக் ஆன மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ அந்த மால் மேலே அந்த மான்ஸ்டருமே வந்துட்டுருக்கு, உடச்சி உள்ளே இறங்குது. கட் பண்ணி அகைன் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் இருக்காங்களே, அந்த இடத்துக்கு அந்த நெட்டையும் வந்துடுறான். அங்கே வந்துட்டு செத்து போன அந்த சோல்ஜர்ஸை பார்த்துட்டு அவனுக்கு இங்கே தான் இருக்கானுங்க அப்படின்னு உள்ளே தேடி போகிறான். அண்ட் இப்போ ஜாய்ஸும் ஹாப்பரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டேட்டு தான், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு டேட்டிங்க்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜாய்ஸே கூப்பிட்டு இருக்காங்க. உண்மையாக அவள் சொல்கிற ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, இதுக்கு மேலே கேட்டால் மறந்துடுவோம் பாரு அப்படின்றா. ஸோ இப்போ முறையுமே பார்த்தீங்கன்னா எப்படி வென்டிலேட்டர் வழியாக போயிட்டு இருக்காரு. அவரை பால்டிகள்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஸ்டீவன் டஸ்டின் மலை மேலே இருந்தாங்களே, ஸ்டீவ் அங்கேருந்து அந்த மாலை பார்க்குறாங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஸோ டஸ்டின், எரிக்காவை இங்கேருந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸ்டீவ், ராபினும் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அவங்கள காப்பாற்ற. இந்த பக்கம் மாலில் காட்டினா அது இவங்களை தேடிக்கிட்டே இருக்குது. பயங்கர பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படியா எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள கடையாக போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. கட் பண்ணி எங்கேயும் முறைக்கு வந்தால் முறை எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ்க்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இப்போ இடத்துல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டில். எகைன் பசங்களுக்கு வந்தால் எப்படியோ டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தி அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லாக்கர் ரூமுக்குள்ளே போய் லாக்கருக்கு பாஸ்வேர்டை போட்டு உள்ள இருக்கிற கீ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பாஸ்வேர்டு போடுறாங்க, பாஸ்வேர்டு இருக்க மாட்டேங்குது. இப்போ அலெக்சி போடுறது தப்பு அப்படின்னு சொல்ல பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பாஸ்வேர்டை முறையாக தான் போட்டிருப்பான், பட் பிளாங்க் கான்ஸ்டன்ட் நம்பர் வேறு அப்படின்னு சொல்ல இப்போ அந்த நம்பருக்கு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் டஸ்டினுக்கு ஐடியா வருது. பிளாங்க் கான்ஸ்டன்ட்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க கிட்ட பேசணுன்னு. அண்ட் இப்போ பசங்களை காட்டினா மாலை விட்டு எப்படியோ வெளியே ஓடி வந்துட்டாங்க. வந்து இக்னிஷன் கேபிளை போட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பில்லி அங்கேருந்து கார் எடுத்து வேகமாக அவங்க இடிக்க வந்துட்டு இருக்கான். கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பட் கையில் பார்த்தீங்கன்னா நான்சி ஒரு கன் வச்சிருக்கா. அதை வச்சு பில்லியை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ நிக்கலையே அபாட்டுக்கு நேராக கார் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கான். ஜஸ்ட் மிஸ் இவங்களை இடிக்க வரும்போது டக்கு நம்ம ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா காரை விட்டு ஏற்றிடுறான். எப்படி அவங்கள காப்பாற்றிட்டான். அண்ட்
மேலே இருக்கிற அந்த மான்ஸ்டரையுமே பார்த்துடுறாங்க. அது இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்க இவங்க காரில் ஏறி வெளியே எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ டஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் அமிச்சால அது எங்கேயோ பார்த்தீங்கன்னா சால்ட் லேக் சிட்டி யூட்டாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகுது. பார்த்தா அங்கே இருக்கிறது நம்ம சூசிங்க. ஸோ சூசி இஸ் ரியல், அவள் பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையாகவே சூசி இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி எங்கள் இடத்துல காட்டியிருக்காங்க. அண்ட் நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா இத்தனை நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் எங்கேருந்து கேட்கும்போது நான் ரஷ்யன்ஸ் கூட மாஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றான். பக்கத்துலேருந்து எரிக்கா ஏன்டா அது ரொம்ப முக்கியமாக நம்பரை கேள்றா அப்படின்னு சொல்லும்போது பிளாங்க் கான்ஸ்டன்ட் நம்பரை சொல்லி கேட்குறேன். ரேடியோ ஃப்ரீக்வன்சி எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணி இப்போ பிளாங்க்ஸ் நம்பர் கேட்டுட்டு இருக்கா. இத்தனை நாள் கழிச்சு எனக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்க, நானும் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணணும், எனக்கு அது இப்பயே சொல்லு அப்படின்னு சொல்ல. என்ன பண்ணணும், இப்போலாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நீ இப்போ பண்ணலைன்னா கட் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்ல. டஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சரி வேறு வழியில் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயோ இவங்களாம் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தயங்கிட்டே டஸ்டின் இப்போ பாட ஆரம்பிக்கிறான். இந்த பாட்டு பேர் பார்த்தீங்கன்னா நெவர் எண்டிங் ஸ்டோரி. இப்போ அந்த பாட்டை 2 பேரும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு டென்ஸான சீனுக்கு மத்தியில் இவங்களோட பாட்டு கச்சேரி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. அது வெளியே டென்ஷனாக ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே ஸோ போச்சுரா டே இவனுங்கிட்டேயா வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பசங்களாம் ஆச்சரியமாக இருக்காங்க. சூசி உண்மையாக ஸ்டீவெலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுறான். அண்ட் 2 பேர் இப்போ பாடி முடிச்சோடனே கரெக்டாக பிளாங்க் நம்பரையும் சொல்லிடுறா. அந்த நம்பரை யூஸ் பண்ணி எப்படியே லாக்கர் ஓப்பன் பண்ணி கீயும் எடுத்துடுறாங்க. அண்ட் பில்லி இன்னும் அடங்கலையே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக், லெவன் அண்ட் மேக்ஸ் இவங்க 3 பேரை துரத்தி வந்துகிட்டு இருக்கான். அண்ட் இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவெலாம் இருந்தாங்களே அந்த காரை இப்போ அந்த மாஸ்டர் துரத்தி வர இப்போ அப்படி திரும்ப ரிட்டர்ன் போயிருது அந்த மாலுக்கே. அண்ட் இப்போ ஹாப்பரும் ஜாய்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அந்த அப்சைட் டவுன் போர்ட்டல் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. பில்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேக்ஸையும் மைக்கையும் அடிச்சு போட்டு லெவனை தூக்கிட்டு போயிடுறான். இப்போ ஹாப்பர் ஜாய்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க அந்த மிஷினை ஆன் பண்ண கரெக்டாக கீயை போட அந்த இடத்துல அந்த நெட்டையும் வந்துடுறான். வந்து அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டுறான். ஹாப்பர் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட சண்டை போட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஈக்குவலாக டஃப் கொடுத்துட்டு இப்போ பில்லி பார்த்தீங்கன்னா லெவனை தூக்கிட்டு வந்து அந்த மாலுக்கு நடுவில் போட்டு அந்த மான்ஸ்டரை இவனை கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா கொண்டாந்து போட்டிருக்கான். அண்ட் இப்போ அந்த மான்ஸ்டருமே உள்ள வர அது எல்லோக்குள்ள கிட்ட வரும்போது கரெக்டாக பசங்களும் உள்ள வந்து அவங்க பட்டாசு வச்சு வெடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. லூக்கஸோட பிளான் வேலை செஞ்சிச்சு. இந்த பட்டாசை வச்சு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பர் அந்த ரஷ்யன் சோல்ஜர் நெட்டையும் ஃபைட்டுக்கு வந்தா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் ட்ரை பண்ணுறாரு. சில கேப்டன் அமெரிக்கா போஸ்ட்லாம் கொடுத்து ஐ கேன் டூ தி சால்டேன்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து சண்டை போட ரெடி ஆகிறாரு. எகைன் பசங்களை காட்டினா அது எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா பட்டாசு வச்சு. அது ஹர்ட் ஆகுது, நம்ம பில்லிக்குமே ஹர்ட் ஆகுது. ஏன்னா எல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்களே, அதனால ஹர்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அந்த பக்கம் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஹாப்பர் கிட்டத்தட்ட அந்த நெட்டையும் கொள்ற மாதிரி போயிடுறான். கடைசியில் பார்த்தா ஜாய்ஸ் வந்துட்டு ஒரு துணி எடுத்து இன்னொரு கீழே கட்டி இன்னொரு கையில் அந்த கீ ஆன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹாப்பர் கீழே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் மைக்கும் மேக்ஸ் வந்துருச்சு. நம்ம லெவனை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. லெவன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம பில்லி தரையில் பார்த்தீங்கன்னா எல்லோட தலையை போட்டு நசுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைக் அவளுக்கு அந்த பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி விட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா பற்றின நினைவுகள் அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தன்றதை பில்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சேஞ்ச் ஆகிற மாதிரியே காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ அகைன் ஹாப்பர் அண்ட் சோல்ஜர் ரஷ்யன் சோல்ஜர் ஃபைட்டுக்கு வந்தால் ஹாப்பர் எப்படியோ பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு போட்டு அவனை அப்படியே தூக்கி அந்த மிஷினில் போட்டுறாரு. கிரைண்டரில் அரைச்ச மாவு மாதிரி ஆகிட்டான் கடைசியில் அவன். அண்ட் மிஷின் ஓவர்லோட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இவங்களும் பட்டாசு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட்டாசு காலி ஆயிடுச்சு. மான்ஸ்டர் ஸ்டில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ அது எல்லாம் அட்டாக் பண்ண வர குறுக்க பில்லி வந்து தடுத்துறான். ஸோ பில்லி இப்போ பார்த்தீங்கன்னா மனசு மாறிட்டான். அவன் மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மான்ஸ்டர் பில்லியையும் கொண்டு போட்டுருச்சு. சைடில் அப்படியே அந்த கீ மிஷினுக்கு வந்தால் அந்த மிஷினை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த மிஷினை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பர் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கானா, வேறு வழி இல்லை நீ பண்ணு அப்படின்னு சொல்ல ஜாய்ஸ் இப்போ கீ ஆன் பண்ணி விட்டுறாங்க. மிஷின் ஸ்டாப் ஆகுது. மிஷின் வெடிச்சு சதறினதில் அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே சதறிடுறாங்க. ஹாப்பருக்கு என்னாச்சுன்னு நம்ம கண்ணில் காட்டல. அண்ட் இப்போ அந்த பக்கம் பில்லியுமே செத்துட்டான். ஹாப்பருமே இந்த இடத்துல சாகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் டோர் ஒரு வழியாக க்ளோஸ் ஆயிடுச்சு. டோர் க்ளோஸ் ஆன உடனே இப்போ அந்த மான்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அலறிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் செத்துருச்சுக்கிட்டு இருக்கு. அட்லாஸ்ட் அந்த மான்ஸ்டருமே செத்துருச்சு. அண்ட் இப்போ பில்லி செத்துட்டானா சாகிறதுக்கு முன்னாடி மேக்ஸ் கிட்டே மன்னிப்பு கேட்டு செத்துறான். அண்ட் இப்போ முறையை வந்துட்டு ஜாய்ஸை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹாப்பர்கன்னு கேட்டதுக்கு இது அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டஸ்டினோ நம்ம எரிக்காவும் மலை மேலே இருந்தாங்களே பார்த்தா அந்த ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு. அமெரிக்கன் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே இடத்துல வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் ஓவன்ஸ் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனால் அவங்க வரத்துக்குள்ள ரஷ்யன்ஸ் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை வந்து பார்த்துறாரு. இவனுக்கு இன்னும் திருந்தலையாடா இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட கட் பண்ணிட்டு இப்போ ஃபயர் இன்ஜின்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஜாய்ஸ் அவங்க பையனை பார்த்துடுறாங்க. பட் இப்போ இவன் லெவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹாப்பரை தேடிக்கிட்டு இருக்கான். ஹாப்பர் செத்துட்டா அப்படின்றத ஜாய்ஸோட பார்வையிலே அவள் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க.
நியூஸில் யாரோ பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸை பற்றி பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் என்னதான்டா நடக்குது, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் எவனும் எந்த பதிலும் சொல்ல மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஊரில் ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி காட்டும் போது கரெக்டாக இப்போ நம்ம ஸ்டீவன் ராபினை காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு வீடியோ டேப் ஷாப்பில் இப்போ கடைக்கு வேலைக்கு சேர்றதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஃபீபி கேட்ஸோட ஒரு போஸ்டருமே இருந்துட்டு இருக்கு. ஃபீபி கேட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டஸ்டின் சொல்லியிருப்பால ஃபீபி கேட்ஸ் மாதிரி அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட ஒரு போஸ்டருமே ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்க. அண்ட் இந்த அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லூகாஸும் மேக்ஸும் சேர்ந்து நம்ம டஸ்டின் அண்ட் சூசி பண்ண அந்த ஒரு பாட்டை பாடியே பார்த்தீங்கன்னா டஸ்டினை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. போங்கடாடே அப்படின்னு அவன் மிடில் ஃபிங்கர் காட்டி விட்டுறான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஜாய்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூடவே எல்லும் சேர்ந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அண்ட் எல்லோட பவர் ஸ்டில் வேலை செய்ய மாட்டேங்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல் வந்துட்டு மைக் மேலே இருக்கிற லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஹாப்பரோட துணி நம்ம ஜாய்ஸ் எடுத்து வைக்கும் போது அவங்க ஒரு லெட்டரை பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் அன்றைக்கி ஒரு நாள் பேசணும் அப்படின்றக்காக ரெடி பண்ணாங்களே அந்த லெட்டரை இப்போ ஜாய்ஸ் பார்க்கும்போது அதை எல்லுமே பார்த்துட்றா. நான் அது என்னென்னு பார்க்கலாமான்னு கேட்க பாரு அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்து விட்டுறா. இப்போ அந்த லெட்டரை எல் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்ததோட சேர்த்து நம்ம ஹாப்பருமே சில இம்ப்ரூவைசேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவர் மைண்டில் தோணுது எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், நாம தான் அதை பார்த்துக்கணும். நான் மூவ் ஆன் ஆகலை, நீ மூவ் ஆன் ஆயிரு, நிறைய தப்பு பண்ணு, அந்த தப்புலேருந்து கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி நான் ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காப்புல. அண்ட் இப்போ பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ் ஃபேமிலி அவங்க எல்லாருமே ஊரை விட்டு கிளம்புறாங்க. பசங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் அவங்க ஊரை விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. மிட்கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது. ரஷ்யாவில் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கம்சக்கா ரஷ்யா அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஜெயில் மாதிரி இருந்துகிட்ருக்கு. 2 சோல்ஜர்ஸ் வந்து ஒரு லாக் ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. இல்லை அது அமெரிக்கன் இல்லை, அந்த பக்கம் இருக்கானே அவன் அப்படிமா சொல்ல. அண்ட் இப்போ அவனை தூக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடிச்சு வச்சிடுறாங்க. டக்குன்னு ஏதோ கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளுக்கு வந்து ஒரு டெமோகார்கன் வந்துகிட்டு இருக்கு. வந்து இவனை அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ டெமோகார்கன் ஸ்டில் எக்ஸிஸ்ட். ஆக்சுவலி போன 7வது எபிசோட அங்கே தான் எரிகாவும் டஸ்ட்னும் நம்ம ஸ்டீவை காப்பாற்ற போகும்போது ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கூண்டை பார்ப்பா. எரிக்கா கூட கேட்பா அந்த மாஸ்டர் எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 8-9 அடி ஹைட் இருக்கும் அப்படி மெஷர் பண்ணியிருப்பாள். ஸோ அவங்க டெமோகார்கன்ஸை பிடிச்சி இந்த கூண்டெலாம் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த டெமோகார்கனை கண்ட்ரோல் பண்ண தான் அந்த எலக்ட்ரிக் அந்த ஷாக்கர் ஸ்டிக்கையுமே கையில் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இந்த டெமோகார்கனை அங்கேருந்து எப்படியே இங்கே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடும் முடியுது, இந்த சீசனுமே முடியுது. அடுத்த சீசனோட அடுத்த எபிசோட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.